உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாரி, லைன்ல இருக்கியா? எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. ஹஸ்பண்ட் சார், நீங்க சொல்றத கேட்டுட்டு இருந்தேன். நீங்க நல்லபடியா போன காரியத்தை முடிச்சிட்டு வாங்க. சரி மாரி, நான் காலையில உனக்கு ஃபோன் பண்றேன். நீ பாப்பாவை நல்லா பாத்துக்கோ. ஓகே? சரிங்க ஹஸ்பண்ட் சார், பத்திரமா இருங்க. வணக்கம் சார். வாங்க மாரி, வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. தாரா விஷயமா ஏதோ ஆதாரம் கிடைச்சிருக்கிறதா போன் பண்ணீங்களே, என்ன ஆதாரம் மாரி? அது வந்து சார், கனவுங்கிறது சப்கான்சியஸ் மைண்டால ஏற்படுறது. தாரா சாவல மர்மம் இருக்கிறதா உங்க உள் மனசு சொல்லுதுன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எப்பவும் அதை பத்தின சிந்தனையிலே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கு. என்னால இதெல்லாம் எப்படி மாதிரி ஆதாரமா எடுத்துக்க முடியும்? சார், எனக்கு வந்தது கனவு இல்ல, பின்னாடி நடக்க போற நிஜம் முன்கூட்டியே எனக்கு கனவா வரும். இது வரைக்கும் எனக்கு கனவு மாதிரி வந்தது எல்லாமே நிஜத்திலேயே நடந்திருக்கு சார். இது ஹஸ்பண்ட் சார் வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்போ என் கனவுல தாராத்த வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க இன்னும் சாகல, உயிரோட எங்கேயோ இருக்காங்கன்னு தான் அர்த்தம். நீங்க இவ்வளவு உறுதியா சொல்லும் போது என்னால அத நம்பாம இருக்க முடியல மாதிரி. இப்ப நான் என்ன செய்யணும்? தாரா எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணுமா? தேடி கண்டுபிடிக்க வேண்டாம் சார், தோண்டி பார்த்தாலே போதும். என்ன சொல்றீங்க? தோண்டி பார்க்கணுமா? எதை மாதிரி தோண்டி பார்க்கணும்? நான் சொல்றத கேட்டு நீங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது. சரி, நினைக்க மாட்டேன். என்னங்கறத நீங்களே சொல்லுங்க. அது வந்து தாரா அத்தைய அடக்கம் பண்ண இடத்துல தோண்டி பார்த்தோம்னா அங்க அவங்க பாடி இருந்தா அவங்க இறந்தது உண்மை. ஒருவேளை அவங்க உடல் அங்க இல்லன்னா அவங்க சாகல, எங்கேயோ உயிரோட தான் இருக்காங்க. நடந்ததெல்லாம் டிராமான்னு கன்ஃபார்ம் ஆயிடும். என்ன சொல்றீங்க மாதிரி? அடக்கம் பண்ண இடத்த போய் தோண்டி பார்க்கணுமா? அது அது ஒன்னும் சாதாரணமான விஷயமே கிடையாது. அது எனக்கும் தெரியும் சார், சட்டப்படி போனா கஷ்டம்தான். ஆனா குறுக்கு வழியில ஏதாவது செஞ்சு எனக்காக நீங்க இத செய்யணும். முடியுமா? தாராத்த விஷயத்துல எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் சார், அதுக்காக தான் நான் கேக்குறேன். ப்ளீஸ் சார், எனக்காக இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யணும். அடக்கம் பண்ண இடத்துல தாராத்த பாடி இருக்கா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சாலே போதும். அதுக்காக தான் நான் கேக்குறேன். எனக்காக செய்வீங்களா? சார், யோசிக்காதீங்க, தயவு செஞ்சு எனக்காக இத பண்ணுங்க. ஓகே மாரி, உங்களுக்காக இதை நான் பண்றேன் மாரி. ரொம்ப நன்றி சார். சட்டத்துக்கு புறம்பாதான் இதை நான் செய்யணும். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க சார், வரேன். ஹலோ சார். மாரி, நான் இப்ப தாராவை அடக்கம் பண்ண இடுகாட்டுல இருந்து தான் பேசுறேன். சொல்லுங்க சார், தாராத்தைய புதைச்ச இடத்துல தோண்டி பாத்தீங்களா?
தோண்டி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ற மாதிரி. என்னாச்சு சார்? குழிக்குள்ள பாடி இருக்கா இல்ல காலியா இருக்கா? உள்ள பாடி இருக்கு. பாடி இருக்கா? ஆமா மாதிரி. புதைச்சு 14-15 நாள் ஆயிடுச்சுல்ல, அதனால முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு அழுகி வேற போயிடுச்சு. தலையில முடி நீளமா தான் இருக்கு, அதனால கன்ஃபார்மா இது பொம்பளை பாடி தான். புடவெல்லாம் கூட நீங்க சொன்ன கலர்ல தான் இருக்கு, அதனால கன்ஃபார்மா இது தாராவோட பாடி தான். உங்க கனவுல வந்தது நிச்சயமா தாராவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல மாதிரி. ஏன்னா தாரா உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த குழிக்குள்ளையும் நான் தான் பாத்துட்டேனே. சரிங்க சார். சரி, எங்க போயிட்டு இருக்கீங்க? மாரி, நான் ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டேன். இரு, இப்ப நான் வீடியோ கால்ல காட்டுறேன் பாரு. மாரி, இந்த இடத்த நல்லா பாரு. இந்த காசியோட அழக பாரு. இங்கதான் அம்மாக்கு திதி கொடுக்க போறேன். பாரு. சார், நீங்க இங்கதான் தாராத்துக்கு பிண்டம் வைக்க போறீங்களா? ஆமா மாரி, ஜோசியர் காசியில பிண்டம் கொடுத்தா அம்மோட ஆத்மா சாந்தி அடைன்னு சொன்னார்ல. அம்மா எதுக்காக அப்படி கேக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார். சரி சரி, நான் பிண்டம் கொடுத்துட்டு உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஓகே? சரி. நான் கனவுல பார்த்த இடம் இதுதான். அப்போ நான் கனவுல பார்த்த தாரா அத்தை அங்கதான் இருக்காங்களா? ஹலோ, சாரி பாத்து போங்க. சாரி சார், சாரி சாரி பரவாயில்ல. சாரி. அட, இட்ஸ் ஓகே. सॉरी सर, सॉरी सर, गलती होगी. इट्स ओके, नो प्रॉब्लम. ओके, मुझे माफ कर दो सर, सॉरी. अरे इट्स ओके, लीव इट. सॉरी, इट्स ओके, नो आप प्रॉब्लम. रुको सर, आप रुको, It's okay. मैं उल्टा कर देता हूँ. हे, हे, நில்றா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.